Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varinga மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தா போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. என்னால முடிஞ்ச வரையும் ஷார்ட்டா எல்லா இன்ஃபர்மேஷனையுமே சொல்றேன். கண்டிப்பா TNEA கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியமானது. அத கரெக்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் வந்து அலாட் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ரவுண்டுக்குள்ளே வருவீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் வந்து எந்த ரவுண்டில் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா குரூப் பேஸ்டாக தான் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ரவுண்டை வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம், இல்லை டிடியில் வந்து பே பண்ணலாம். ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி நீங்கள் 5000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி வந்து நீங்கள் 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடி எடுத்தும் பே பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங், லாகிங், கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், டவுன்லோடிங் ஆஃப் ஃபைனல் அலாட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நீங்கள் எங்கே இருந்து வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் ஃபோனோ, சிஸ்டமோ, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அப்லோட் சர்டிஃபிகேட், அசைன் ரேண்டம் நம்பர், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் நடக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுங்கிறதுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேல ஏதாச்சும் ஒரு பேங்க் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே லாஸ்ட்டில் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் மேட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது போல் ஒரு ரெசிப்ட் வந்து வரும். ஸோ அதையும் பற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், ஆடிங் சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் டே ஈவினிங் 5 PM உங்களுக்கு வந்து டைம் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சாய்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கரெக்டாக முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சீட் வந்து உங்கள் ரவுண்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் டைம் தருவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் அண்ட் டவுன்லோடிங் பிரிண்டிங் ஆஃப் ஃபைனல் அலாட்மெண்ட். இந்த மாதிரி 3 ஸ்டெப் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் தான் டைம். 2வது நாள் ஈவினிங் 5 மணி வரைக்குள்ள நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா லாக்கிங் ஆஃப் யுவர் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஃபில்டர் பண்ணி கூட எந்தெந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிரான்ச் இருக்குது, என்னென்ன சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை காலேஜ் நேம் வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் கோடு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன சீட் இருக்குன்னு ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேட்டகரி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அட்டானமஸ், நான் அட்டானமஸ், இது போல் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இங்கே 1 by 1 வந்து டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் நேம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னா பிஎஸ்சியை வந்து போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காலேஜ் நேம் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் டெமோ. காலேஜ் கோட்னா கரெக்டான காலேஜ் கோடை போட்டு அங்கே வந்து சீட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரான்ச் நேம் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் வேணும், இல்லை ஆட்டோமொபைல் வேணும், பயோடெக்னாலஜி வேணும்னா அது மூலமாக போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும், இல்லை வந்து எனக்கு சென்னையில் இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கொடுங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பிளேஸில் இது இருந்தால் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இது இருந்தால் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சாய்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து உங்கள் சாய்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். நான் 5th பிளேஸில் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன், இப்போ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு கொண்டு போனால் நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போகலாம். இது மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணணும், இந்த காலேஜ் வந்து எனக்கு வேணாம் நான் டெலிட் பண்ணுறேன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேணால் இன்ஃபர்மேஷனை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் அப்வர்ட் டவுன்வர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் அப்வர்ட் டவுன்வர்டில் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிலீட் பாக்ஸ் இருக்குது, அந்த காலேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் டே ஈவினிங் 5 PM நீங்கள் சாய்ஸ் வந்து லாக் பண்ணியே ஆகணும். நீங்கள் லாக் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் பண்ணிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக் மை சாய்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM உங்கள் சாய்ஸ் வந்து லாக் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து ஒரு OTP கேட்கும். அந்த OTPயை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்கள் சாய்ஸ் வந்து லாக் ஆகும். ஒன்ஸ் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் 5 PM வரையும் சாய்ஸ் லாக்கே பண்ணலைன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு காலேஜை வந்து லாக் பண்ணிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்கள் ரவுண்டில் அப்படின்னா டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த சீட் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க காலேஜ்லனா செகண்டை வந்து செக் பண்ணும், தேர்டை வந்து செக் பண்ணும். இது போல் செக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு கொடுத்த காலேஜை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து டிக்ளைன் பண்ணலாம். நான் இதை வந்து டிக்ளைன் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேறு காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேக்கன்சி பொறுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்ளைன் பண்ணுறேன், கவுன்சிலிங்கில் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட் கன்ஃபர்மேஷன். இப்படி தான் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணாம், எனக்கு வந்து வேறு காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அலாட்டட் அப்படின்னு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்லேயே வந்து உங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் போட்டு, நேம் போட்டு, கம்யூனிட்டி போட்டு, உங்களுக்கு எந்த காலேஜில் எங்கே சீட் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இது போல் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் போகும். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் வந்துருச்சுன்னா இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.